நிறைந்து எங்கள் இறைவனுடைய அன்பின் திருப்பாதத்தை காலை பொழுது நாங்கள் வருகிறோம். 3ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளாக இந்த 7ஆம் தேதி இந்த காலை வேளையில் சன்னிதானத்தில் வந்து நாங்கள் உங்கள் உலகத்தினை கொடுத்த ஆண்டவரே அவர்களுக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உடைய ஆண்டவரை இந்த வழிபாடு முழுவதும் துவக்கம் முதல் நிறைவு வரை எங்கள் யாவருடன் அவர்களுடைய இல்லங்களிலிருந்து கேட்கிற முறைகளுடைய நெஞ்சங்களிலே எண்ணங்களிலே வந்து தங்கும்படியாக வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் சபைகளும் பிதாவே. நம் இறைவனை குறிக்கும் வண்ணமாக கீழ்கண்ட பாமாலை நாம் பாடுவோம். தென்னிந்திய திருச்சபை இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76 2ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் இறைவனை தொழுவோம். இறைவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் தந்தையாக இறைவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உருண்டு பண்ணின நாள். இதிலே நாம் அனைவரும் களி கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் 79. ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக இறைவனை நாம் போற்றுவோம். சேனைகளின் இறைவனாகிய கர்த்தரே, நீ தூயவர் தூயவர் தூயவர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசானா.
கடவுளே நீர் பரிசுத்த, சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த, சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த. ஆண்டவர் எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாக ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நம்பி வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்த எவ்விதம் அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்தேன் தகப்பனத்துக்கு சென்று, தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையில் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் சமூகத்திலே நாம் இருக்கின்ற இடங்களிலே அமர்ந்தவாறு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள இறைவனிடத்தில் நாம் நமது பாவங்களை மிக தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்கு துணையாக முதல் பாவ அறிக்கை ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் தப்பிப்போன ஆடுகளைப் போல நாம் இந்த வரிகளை விட்டு வழிகாலையில் போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்தோம். உமது பச கற்பனை கோபமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாதவைகள் செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அடிக்கடி எங்கள் மேல் பொறுமையாகும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் வெட்கமுள்ள பிதாவே, ஒரு பசநாமக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் குத்துவலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தார்கள். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நம் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவித்தையும் நம் அனைவருக்கும் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்முடைய அன்பின் திருப்பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த 3ஆம் ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் சிந்தனைகள் எங்கள் வாழ்வின் சிந்தனையில் ஆண்டவரை சீர்திருத்தம் செய்திட எங்களை வழிநடத்திட வேண்டுகிறோம். வாரும், உம்முடைய ஆவியின் அருளை தாரும், எங்களை பாரும், எங்கள் குறையை கேளும். இயேசு என்னும் நாமத்தில் உமது அடிமை வேண்டுகிறேன். ஜெபம் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே. பழைய பாட்டிலிருந்து பாடமாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய. Second Kings chapter 20 verses beginning from 1 to 11. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது அம்சத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாகவும் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கின்றது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும்
இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு எசையா அத்திப் பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவத்தின் மேல் பற்று போட்ட பொழுது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கு 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தான் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயின் 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயின் 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயின் 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது எசையா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசனுடைய சூரிய கடிகாரத்தின் பாகைக்கு பாகை முன் போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய பாட்டு நிறுவனமாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 22 வரை வாசிக்க கேட்போம். Second reading is taken from 1 Thessalonians chapter 5 verses 12 to 22. 1 Thessalonians chapter 5 verses from 12 to 22. We ask you, brothers, to respect those who labor among you and are over you in the Lord and admonish you, and to esteem them very highly in love because of their work. Be at peace among yourselves, and we urge you, brothers, admonish the idle, encourage the faint-hearted, help the weak, be patient with them all. See that no one repays anyone evil for evil, but always seek to do good to one another and to everyone. Rejoice always, pray without ceasing, give thanks in all circumstances, for this is the will of God in Christ Jesus for you. Do not quench the spirit, do not despise prophecies, but test everything, hold fast what is good, abstain from every form of evils. Here ends the reading. Praise be to thee, O Lord. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை வாசிக்க நாம் கேட்போம். நற்செய்தி வேத பாடமாக மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 30 முடிய. Gospel according to Mark chapter 7 verses we need to read from 24 to 30. பின்பு அவர் எழுந்து அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் அருகில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமல் போயிற்று. அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் வீழ்ந்தார். அந்த ஸ்திரீ சிரோபெனிக்கியா தேசத்தானாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தார். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரித்து விட வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டார். இயேசு அவளை நோக்கி, இந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் செல்லுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார்.
அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொண்ட அனைத்து வேத பாடங்களும் வாசித்து முடித்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கீழ்கண்ட கீர்த்தனையை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நிறமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நிறமே உமக்கே. உந்தனக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். உந்தனக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நிறமே உமக்கே. ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நிறமே உமக்கே. உந்தன் சித்தம் நான் செய்வேன், இந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். இந்த இடம் எனக்கு கொட்டினும் இயேசுவே, அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நிறமே உமக்கே. கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் குடி சூழ்ந்திட்டாலும் அஷ்டத்திற்கும் ஆடும் தேவனை அடியேன் வெல்லமரச் செய்யும். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நிறமே உமக்கே. ஒன்றுமில்லை நானையா, உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சீஷர்க்கு அளித்த ஆவியால் என்றே அடியேனை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நிறமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நிறமே உமக்கே. ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக தேவனுடைய சமுத்திரம் அவருடைய பிரசனத்தை உணர்வோம். என் கண்மலையும் மீட்புறமாகிய கர்த்தாவே, உமது அடிமை பேசும் வார்த்தை தியானிக்கும் மனம் கேட்கும் ஒரு பிள்ளைகளின் செவிகள் மனமையாகவும் உமது சமூகத்தில் தூய்மையாகவும் உமக்கு பிரியமாகவும் இருப்பதாக. திருக்கரத்தாங்கி என்னை உம் திரு சித்தமோ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அது
மன்னா அனுதினம் நீர் வளைந்திடுமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை, இயேசுவின் என்ற நாமத்தில் இந்த காணொலி வழியாக கர்த்தருடைய வாக்கை கேட்கிற உங்கள் யாருக்கும் என்னுடைய காலை இறை வணக்கங்கள். இன்று சிந்திக்கும்படியாக தெரிந்து திருச்சபை நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிற சிந்தனையின் கருப்பொருள் என்னவென்றால், the persistence in prayer, உறுதியான இறைவேண்டல், ஜபத்திலே நிலைத்திருத்தல் என்பது. வேதம் சொல்கிறது, விசுவாசமுள்ள ஜபம் விடுதலை தரும், ஊக்கமான ஜபம் பலன் தரும், நீதிமான் ஜபம் கேட்கப்படும் என்று. வாசிக்க கேட்டதான 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே எசேக்கியா அரசன் நோயிற்று சாகும் தருவாய் இருந்த சூழலில் தீர்க்க தரிசி ஏசாயா அவரிடம் வருகிறார். வசனம் 1 கூறுகிறது, அந்நாட்களில் என் நாட்களில், அது எசேக்கியா வாழ்ந்த கால நாட்களிலே என்பது. அசிரியா மன்னன் செனகெரிபு யூதாவில் இருந்து அரண் சூழ்ந்த இந்த நகர்கள் அனைத்தையும் கிமு 701ஆம் ஆண்டில் முற்றுகையிட்ட காலத்தை அந்நாட்கள் என்பது குறிக்கிறது. அசிரிய மன்னன் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலுமாக அக்காலத்திலே கிமு 701ஆம் ஆண்டிலே முற்றுகையிட்டு அவன் சூழ்ந்திருந்தான் அந்நாட்களிலே. எனவே எசேக்கியா அவருடைய காலகட்டத்திலே ஆண்டவர் கண்ணீரை காண்கிறவர் என்று வேணும் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி ஏசாயாவின் மூலம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், வசனம் 1 நீங்க பாருங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, நீர் உமது வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாவினின்றி பிழைக்க மாட்டீர் என்ற அதிர்ச்சி தரும் செய்தி எசேக்கியா அரசனுக்கு வந்தது. அப்போது அவருக்கு வயது 39. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி, உன் வீட்டு காரியங்கள் எல்லாம் நீ சரிப்படுத்தும், நீ சாக போகிறாய் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது வயது வரைக்கும் 39. வசனம் 2 இந்த செய்தியை கேட்டதும் எசேக்கியா அரசன் ஆண்டவருடைய உருக்கமாக விண்ணப்பம் செய்கிறார். கடவுளிடத்தில் மனதுருகி கதறி கலங்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செபிக்கிறார். வசனம் 3 சொல்லுகிறது, ஆண்டவரே, நான் எப்படி உம்முடைய திருமணம் நம்பிக்கைக்குரியவை நான் நடந்து கொண்டேன், ஆனால் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்று கதறி அழுதார். என் விண்ணப்பத்தை கேளும் என்று மனமுடைந்து அவன் வேண்டினார். காரணம், விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர், கண்ணீரை துடைக்கிறவர் அவர். எனவேதான் பக்தன் பாடுகிறார், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்கிறவர், வேண்டுதலை கேட்கிறவர், கண்ணீரை கேட்கிறவர், நம்மளுடைய பலவீனத்தில் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர் அவர் என்பதாக. ஆகவே தன் மகன் மனசு சிறுவயதாக இருக்கிறார், சிறுவனாக இருக்கிறார். இதனால் சனகிரி என்கிறவன் யூதாவை தாக்கக்கூடும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே அவர் வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, 39 வயது என்னுடைய பிள்ளைய சிறுவனாய் இருக்கிறார், என் எதிராளியாக சனகிரி என்பவன் அவனை வந்து வீழ்த்தி விடுவானே என்று சொல்லி அவர் கதறி அழுது அவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் அரசன் எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டார், கூக்குரலை கேட்டார். வசனம் 5 சொல்லுகிறது, அவன் கண்ணீரை கண்டு அவனை அவர் குணப்படுத்தினார். எனவே அநேக நம் அகிலிக்கு நோயாளிகள் இருக்கிறோம். அந்த நோயாளிகள் கர்த்தரிடத்திலே கதறி கண்ணீர் படிக்கிற போது கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே நமக்கு சுகத்தையும் மறுரூபத்தையும் கொடுத்து நம்மை புதியதாக மாற்றுகிறார். வசனம் 6 பாருங்கள், அவனுடைய ஆயுசு நாட்கள் இன்னும் 15 ஆண்டுகளை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். எசேக்கியாவுடைய கண்ணீர் ஆண்டவர்
15 ஆண்டுகள் அவர் கூட்டும்படியாக செய்தார். 7ஆம் வசனத்தை பாருங்கள். அத்திப்பழ அடை அக்காலத்திலே கட்டிகளை குணமாக்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. அத்திப்பழங்கள் அந்த ஊரிலே இருக்கிற அத்திப்பழமானது கட்டிகளை, உடம்பில் ஏற்படுகிற கட்டிகள், அதனால் ஏற்படுகிற மரணம் தருவாயில் மனிதனை காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்தான். வசனம் 8 அரசர் எசேக்கியா அடையாளத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை சுகப்படுத்துகிறீர் என்றால் இதனை நான் கடவுளை எதிர்க்கவில்லை. ஆனாலும் எசேக்கியா அரசனாகிய நான் தன் விசுவாசத்தை பலப்படுத்த எனக்கு ஒரு அடையாளத்தை நீ செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறார். வசனம் 9 ஆகாசில் அங்கே ஒரு நிழல் கடிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஆகாஸ் என்கிற அரசனுடைய காலத்தில் இந்த நிழல் கடிகாரமானது அங்கே நிறுவப்பட்டு அதன் மூலமாக நேரம் பார்க்க ஆகாச அரசன் மூலம் இந்த அமைப்பு கட்டப்பட்டு இருக்கிறது. எனவே வசனம் 10 பார்க்கிறோம். இந்த நிழற்பாக எப்பொழுது இந்த கடிகாரமானது நிழற்பாகையானது பின்னோக்கி வர வேண்டும் என்று அவன் அரசனிடத்தில் கேட்கிறான். எப்பொழுதும் ஒரு காரியத்திலே முன்னேறி நேரங்கள் கடந்து போகிறது என்றால், மணி காட்டுகிறது என்றால் அது முன்னேறி கடந்து போக வேண்டும், பின் வராது. ஆனால் கர்த்தர் இப்படி செய்கிறார் என்றால் இயற்கைக்கு மாறான ஒரு அடையாளம் எனக்கு அவரை சுகப்படுத்தி 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார் என்பதற்கு சாட்சியாக நான் கேட்கிற அடையாளம் கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும் என்று. அதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி என்ன ஒரு அடையாளம் அதற்கு அவர் சொல்லுகிறார். இந்த நிழல் கடிகாரம் என்பது என்ன செய்கிறார்? கடவுள் கொண்டு அன்பின் நிமித்தமாக அவன் இறைவனிடத்தில் நிமித்தம் இந்த நிழலாக இந்த நிழல் ஆனது பின்னோக்கி வர செய்ய வேண்டும் என்றார். இது இயற்கைக்கு விதிகளுக்கு முரண்பட்டதா இருந்தாலும் கடவுள் இதை செய்கிறார். இந்த நிழல் கடிகாரம் என்பது முன்னோக்கி சென்று கொண்டிருப்பது 10 நிமிடம் இது பின்னோக்கி கடந்து பின்னாலே வர வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியாக 10 நிமிடம் கடந்து பின்னோக்கி வருகிறது. கர்த்தர் தன் பிள்ளைகளுக்காக பயந்து இறங்குகிறவர், பரிசுத்தவான்களுக்காக இறங்குகிறவர். ஆகவேதான் என் அருமையானவர்களே, விசுவாசமுள்ள ஊக்கமுள்ள நீதிமானுடைய ஜெபம் எப்பொழுதும் கேட்கப்படும் என்பதாக இதில் நாம் புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டு நிருபப்பாடம் 2 நிருபப்பாடத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5:12-22 பாருங்கள். இன்றைய சூழலில் கிறிஸ்தவ விசுவாசிகள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை, கடமைகளை குறித்து பவுல் இங்கே எழுதுகிறார். கிறிஸ்தவர்கள் என்றால் அந்த கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட குணங்களை, கடமைகளை உரியவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். வசனம் பாருங்கள், அங்க சொல்லுகிறார் 11 பார்க்கிறார். ஆண்டவரின் பெயரால் நம்மை வழி நடத்துகிற நமக்கு அறிவு புகட்டுவோரை நாம் மதிக்க வேண்டும். நம்மை கடவுளுக்குள்ளாக வழி நடத்துகிற ஊழியர்களை முதலிலே மதிக்க வேண்டும். அவர் சொல்படி நாம் கேட்க வேண்டும். அவர்களுக்கு எதிர்மாறாக பேசாமல் கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். முதலிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒழுக்கம். ஆகவே அந்த ஒழுக்கத்தில் ஒழுக்க நெறி கேடாக இருக்குமானால் நீ கேடு வரும், உனக்கு கேடு வரும், ஐயோ உனக்கு கேடு வரும் என்கிறார். எனவே உன்னை கடவுளுக்குரிய வழி, ஆவிக்குரிய வழிகளிலே, தேவனுக்குரிய வழிகளிலே உண்மையாக வழிநடத்துவோரின் பெயரால் வழிநடத்துவோருக்கு நீர் எப்பொழுதும் துக்கத்தோடு துயரத்தோடு அவர் இன்னொரு காரியம் செய்யாத அவருக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வசனம் 14 பாருங்கள். மனத்தளர்ச்சி யுற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள். யாரெல்லாம் மனக்குழப்பத்திலே மனப்பிரச்சனையில் இருக்கிறது அதிகப்படுத்துவாங்க, அந்த குழப்பத்திலிருந்து அவர்களுக்கு நாம் பலமூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். வல்லமைகளாதவர்களுக்கு நீங்க உதவுங்கள். சக்தி இல்லாதவர்களுக்கு, ஒருவர் வண்டி ஓட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிற அவங்களை இணைத்து கொண்டு போக முடியவில்லை, உதவி செய். சுமந்து கொண்டிருக்கும் போது விழுந்ததும் போது கூட சீனோராகி சீமோன் வந்தவர்களுக்கு உதவி செய்தது நாம் பார்க்கிறோம். எனவே நான் என் அன்புக்குரியவர்களை ஆண்டவருடைய சன்னிதானம் சொல்றேன். நான் 11 யோவான் 19:31 சொல்லுகிறது, வசனத்தில் வருகிறது, தங்களுக்கு அருமையானவர்களை நாம் இழந்து தவிப்பவர்கள் மேல் ஆதி திருச்சபையிலே கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னே மரித்து விடுவர்களே என கவலைப்பட்டனர். ஆதி சபையிலே இறந்து போனவர்களை குறித்து கலங்கினார்கள், துக்கப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். ஆகவே வலுவற்றோருக்கு நீங்கள் உதவும் வண்ணமாக, அவருடைய தேவைகளை சந்திக்கிற வண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் 14 சொல்லுகிறது. உதவுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களால் முடிந்தவரை வலுவற்றவர்களை விழுந்து விடாதவர்களை தாங்கி பிடியுங்கள் என்று சொல்லுகிறார். இது கிறிஸ்தவனுடைய ஒரு கடமை. கிறிஸ்தவன் என்பவர்
தாக்குகிறவன் அல்ல. எனவேதான் கவிஞர் கண்ணதாசன் தன் வரிகளிலே எழுதுகிறார், கிறிஸ்துவம் என்பது கிறிஸ்து சகலத்தையும் தாங்கினவர். உலகத்தின் மக்களுடைய சுமைகளை பாவங்களை எல்லாம் சிலுவையில் தன்னை அவர் சுமந்தவர், தாங்கினவர். அவர் தாக்குகிறவர் அல்ல. ஆனால் கிறிஸ்துவ பெயரில் இருக்கிற ஒவ்வொருவருமே தாங்குகிறவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர தாக்குகிறவர்களாய் அல்ல. இதை சரியாக சொன்னால் இயேசுகிறார் சத்தியம் வெல்ல என்று இயேசு காவியத்தில் இப்படியாக அந்த வரிகளை அவர் எழுதுகிறார். ஆகவேதான் கிறிஸ்தவர்கள் தாக்குகிறவர்களாக அல்ல, எதையும் தாங்குகிறவர்களாக தாங்கிக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 17 அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார் என்னவென்று, இடைவிடாத இறைவேண்டல் வேண்டும் என்பது. பொழுது செல்வமிக்கர் 5 கூட நாம் 17, 18, 19 பார்க்கிறோம். எப்போது சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பேழையும் ஆண்டவருக்கு நாம் செபிக்க வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். இடைவிடாமல் நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் அருமையானவர்களே, நமது அன்றாட வாழ்வு நமக்கு ஏற்படுகிற போராட்டங்களில் நம் சிந்தனை வாழ்வு சிதைந்து போனாலும் கடவுளோடு நாம் வைத்திருக்கிற தொடர்பு வைத்துக் கொண்டு இறைவேண்டலில் எப்போதுமே நாம் ஜெபத்தின் மூலமாக நாம் அவரிலே ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தூய ஆவியானவர் கூட செயல்பாட்டை நாம் தடுக்க வேண்டாம். எனவே சில வேளைகளில் ஆவியானவர் அவர் சொல்லுகிற காரியங்களை தடுக்க வேண்டாம். சோதனைகள் வரும். எதற்காக? சோதனைக்காரன் ஆண்டவரோடு நீர் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவதற்காக. அந்த உறவுகள் ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி முன்னேறி செல்ல இருக்கிற காரியங்களுக்கு அவர் தடையான ஒரு சில சோதனைகளை, வேதனைகள், போராட்டங்களை கொண்டு வந்து வைக்கிற போது அதை நாம் தாண்டி போக வேண்டும். ஆகவே ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு நீ தடையாய் இருக்காதே. ஆகவே கர்த்தருக்கு முன்பாக ஜெபத்திலே சகலத்தையும் முன்னேறி தாண்டி செல்லும் என்று சொல்லுகிறார். ஆகவே எதையும் நீ தடுக்க வேண்டாம். ஆவியானவர் நெருப்பு போன்ற ஒரு புலவர்கள் நாடுகளாக மக்களை ஆட்கொண்டார். அன்று ஆவியானவர் இறங்கி வந்தார். பல தடைகள் இருந்தது, பயந்திருந்தார்கள். ஆனால் ஆவியானவர் அக்கினியாக அவர்களுக்கு சீசர்கள் வந்து இறங்கினதை கூட நாம் பார்க்கிறோம். எனவே நாம் ஆவியானவர் எப்போதும் 2-3 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்கள். நம் கிறிஸ்தவ வாழ்வை அவர் அனல்மூட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அனல்மூட்டி நம்மை எழுப்பிக் கொண்டிருக்கிறபடியா அவருக்குள்ளாக நாம் அனலாக இருக்க வேண்டும் என்று வாசிக்க கேட்டதாக 3வது நற்செய்தி வேத படம் தெளிவுரையாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்? 25-26 பாருங்கள். மார்க் 7ஆம் அதிகாரத்திலே இயேசு கலிலேய எல்லையை கடந்து தீர் சீதோன் பகுதிக்குள் சொல்லுகிறார். அங்கே சிறிய நாட்டை சிரியா பெனிஷியா என்ற ஒரு நாடு, இந்த சிரியா பெனிஷியா என்கிற நாட்டின் இனத்தை சேர்ந்த ஒரு கிரேக்க பெண் என்ன செய்கிறார்? தன் மகளுக்கு பேய் பிடித்திருந்ததை தூய ஆவியை இயேசு ஓட்டி விடுமாறு அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். எங்கெங்கோ ஒரு முயற்சி சொல், தன் மகள் பேய் பிடித்து இருக்கிறது. ஆனால் இயேசு ஆவியார் அக்னியின் அபிஷேகம் பெற்ற அவர் பேய் விரட்ட முடியும் என்று தன் மகளுக்கு வேண்டுதல் கேட்டு இயேசுவிடத்தில் விடாப்பிடியாக வருகிறார். 27ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளுக்குரிய இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். முதலாவதாக அவர் சொல்லுகிறார். எதற்காக? முதலாவது இஸ்ரவேல் மக்கள், நான் வந்ததை இஸ்ரவேலை மீட்கப்பட வேண்டும், இஸ்ரவேலில் இருக்க எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு நான் கொண்டு வந்ததை எப்படி நம் புரியமாக உமக்கு நான் கொடுத்து விட முடியும் என்று அவர் சொல்லுகிறார், மீட்பதற்காக. எனவே தான் நாய்க்குட்டிகள் என்று அவர் சொல்லுவது யூதர் அல்லாதவர்களை இஸ்ரவேலர் அப்படி நினைத்தார்கள். யூதர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் யூதர் அல்லாதவர்களை எல்லாம் அவர்கள் நாய்கள் என்று நினைத்தார்கள். எனவே நாய்க்குட்டிகள் என்று அவர்களை பேசினார். எனவே அதில் தெய்வத்தை இயேசுவிடத்தில் வந்து இவர் கேட்டதனால் நாய்க்குட்டி என்று இவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த கிரேக்க பெண் தன் மகளுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார். அப்படியே இயேசுவும் யூதர் அல்லாத இனத்தவர் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளும் இறை திட்டத்தை இங்கு நிறைவேற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார். 28ஆம் வசனத்திலே பாருங்கள். அங்கு மத்தேயு 7:28 ஆனாலும் அவன் சொல்லுகிறான், மேசையின் கீழ் இருக்கும் துண்டுகள் துயில்களை கீழே விழுவதை நாய்க்குட்டிகளாய் என்கிற சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என இப்பெண் உடனே பதில் அளித்தார். நீ சொல்வது சரிதான் சகோதரரே, மேசை மேல் விழுவதை நாய்க்குட்டிகளாக இந்த சிறு பிள்ளைகள் கூட கீழ்ந்து எடுத்து சாப்பிடுமே. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, இப்படி நீ சொன்னதால் போகலாம், உன் மகள்
விட்டு பேய் நீங்கிட்டு என்று இயேசு சொன்னார். இயேசு இங்கு சொல்லுகிறார், பேய் அங்கு நீங்குகிறது, ஓடுகிறது. அன்பருடைய வல்லமையை பாருங்கள். 15:28 மத்திய நட்சத்திர நூலிலே நாம் பார்க்கிறோம் என்னவென்று, அம்மா உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று இயேசு சொன்னார். இந்த செய்தி மத்தியை எழுதுகிற போது, உன்னுடைய விசுவாசம் என்பது பெரியது, உன் விசுவாசத்தின்படியே உன் பிள்ளைக்கு ஆகட்டும், உன் விசுவாசத்தின் நான் உன் பிள்ளையை பிடித்திருக்கிற பிசாசு நீங்கட்டும் என்று சொன்னார். உமது நம்பிக்கை பெரியது. ஆகவே இந்த பெரிய நம்பிக்கை என்பது சோர்ந்து உடைந்து போன நிலையிலும் தன்னம்பிக்கையை, தனி நம்பிக்கையை இப்பெண் இழக்காமல் இருந்து ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு கூடிய இறைவேண்டல் நிமித்தமாக தன் மகளிடம் சுகம் பெற்று தருகிறார். தன் வீட்டுக்கு வந்து பார்க்கிறார், அவர் எழுந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான அதை யோசித்து பாருங்கள். ஜபத்தினுடைய வல்லமை, ஜபத்தினுடைய முயற்சி ஒருபோதும் தோய்ந்து போகாது, சோர்ந்து போகாது, நிலை குறையாது. அதில் நிலையாக இருக்க வேண்டும். Great is your faith, or your faith is terrific என்று இயேசு சொன்னார். கிரேக்கத்திலே மெகலே பிஸ்டிஸ் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. எதற்காக? விசுவாசம் பெரியது என்று சொல்லி. ஆகவே வேத வசனங்களை பாருங்கள். அங்கு மார்க் 7:30 சொல்லுகிறார், அவர் தன் வீட்டுக்கு வந்து பொழுது பிசாசு நீங்கி தன் மகள் சுகமாக கட்டிலில் படுத்திருக்கிறார். அருமையானவரை எத்தனை பெரிய யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இப்படியாக ஒவ்வொருவருடைய நோய்களையும் பலவீனங்கள் சுகவீனங்களையும் அற்புதங்கள் செய்கிற போது அவரிலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக, போராடுவதிலே நாம் மனம் தளராமல் போராட வேண்டும், கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த விசுவாச நம்பிக்கையின் வாழ்க்கையை நாம் அனுதினமாய் ஆண்டவருக்குள் பின்பற்றுவோமா? விசுவாச உறுதியிலே நிற்போமா? விடாமுயற்சியோடு அவரிலே நாம் போராடிய போதும் வெற்றி பெறுவோமா? கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பக்கம் 88 இருக்கிறதான அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை 437 பாடல் வழியாக, புத்தியேஷு பாடல் வழியாக, உலக வாழும் செய்தாலும் என்ற பாடல் வழியாக நாம் பாடி ஆண்டவனை துதிப்போம். பாடுகளை ஏற்று உங்கள் சிலுவையில் அறையுண்டு உயிரில் அறையாரென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறந்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் எனவும் நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. சங்கட மோட்சம் எழுந்தருளி சர்வ வல்ல பரனான எந்தை தன் வல பாரிசமே இருக்கின்றார் என நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப
நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. செபிப்போம். பக்கம் 89. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் பரமண்டல ஜெபத்திற்கு பதிலாக புத்தெழுச்சி பாடல் 445 பாடல் வழியாக வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் என்ற பாடல் வழியாக பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வானகம் போல வையகம் தனி வாழ்கவும் திருநாமம் தினங்கள் உணவை தயவுடன் தான் வாழ்கவும் திருநாமம் தினங்கள் உணவை தயவுடன் தான் வாழ்கவும் திருநாமம் பாவங்கள் யாவும் பொறுத்தமையாளும் வாழ்கவும் திருநாமம் பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம் பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம் சோதனை நின்றமை விலக்கியை காணும் வாழ்கவும் திருநாமம் தீவினை இருந்தே மீட்டிடவான் வாழ்கவும் திருநாமம் தீவினை இருந்தே மீட்டிடவான் வாழ்கவும் திருநாமம் ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துள்ள மாண்பும் வாழ்கவும் திருநாமம் கிஞ்சல் போலென்றும் இறைவனே உமது வாழ்கவும் திருநாமம் கிஞ்சல் போலென்றும் இறைவனே உமது வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். பிரார்த்தனை ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு நீர் காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் உம்முடைய சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். சமாதானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கு காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராக எங்களுக்கு நீ தந்தருளும். நாங்களும் உமது காரணங்களுக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாயிருந்து சத்துருக்கள் பயமில்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதியோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை நிமித்தம் கிருபை செய்தருளும்.
தேவ கிருபைக்காய் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு அடுத்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலிலும் உள்ளமும் உமது வல்லமையிலும் பாதுகாக்கப்பட எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கு விலக்கி காப்பதற்காக ஜெபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பிரசன்னமாயிரும். ராப்பொழுதில் எங்களை பாதுகாரம் விரைந்தோடும் உலகின் மாறுதலாலும் எதிர்பார நிகழ்ச்சிகளாலும் பாதிக்கப்படும் எங்களை உமது நித்திய மாறாத நிலையில் தங்கச் செய்திருளுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். பொதுவாக இந்த 92ஆம் தோத்திர ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கடவுளே, சர்வஜீவ தயாபர பிதாவே, அப்பார்த்தானும் அடியாராக எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பலி கிருபைக்காகவும் அன்புள்ள தயக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டிப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட வெளிமதியதாகவும் அன்புக்காகவும் கிருபையின் நெத்தங்களுக்காகவும் மகிமை அடையோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ளவர்களாக இருக்கோம். எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பசுத்தமும் நீதியுள்ளவராய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடைக்கினாலும் புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அள்ளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, உமது ஜனம் உம்மை நோக்கி ஏறெடுத்து இந்த விண்ணப்பங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அறியச் செய்யும். அவற்றை செய்வதற்கு வேண்டிய உமது அருளையும் வல்லமையும் கட்டளையிட்டருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையின் அறிவிப்புகள். அன்பான சபையாரை காணொலி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் பலவீனங்கள் சுகவீனங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். நோயாளிகளுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். இறக்கும் கொண்ட எங்கள் அன்பு இறைவா, அன்பின் பாதத்தில் வருகிறோம். 17:16 எரேமியாவே நீ சொல்லுகிறேன், ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேனே. இப்பொழுதும் ஆண்டவர் எத்தனை பேர் அவருடைய இல்லங்களிலே சுகபலவீனமாய் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் நின்று சுகமாக்கும். பலவீனத்தில் பறந்தாலும் பரிபூர்ண சுக நன்மை நான் அவர்களை வழிநடத்தி என்று காத்துக்கிறோம். இயேசு என்ற நாமத்தில் வேண்டுதற்கு எங்கள் ஜீவனோடு நன்மை தாழ்வே. கடந்த வாரத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கண்டவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல எங்கள் இறைவா, மனிதன் பிறப்பது, வாழ்க்கையில் ஆண்டவர் இருப்பது, அவன் என்றென்றும் உனக்குள் ஆண்டவரே தங்கி வாழ வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு மனிதனின் உலகத்தில் தோற்றுவித்தது ஒரு சித்தத்தை நிறைவேற்றவே. ஒவ்வொருடைய பிறந்த நாளில் ஆண்டவரை கடந்த நாட்களிலே, கடந்த வாரங்களிலே முது பிள்ளைகள் ஆண்டவரை காணும்படியாக நீ கொடுத்திருக்க இன்னொரு ஆண்டுக்காக புதிய நாளுக்காக நன்றி. தொடர்ந்து பல பிறந்த நாட்கள் அவர்கள் காணவும் 65:11 சங்கீதத்தினுடைய வருஷத்தை நன்மையினாலும் திருமையினாலும் முடிசூட்டி காக்கவும் வேண்டும். தேவையாகவும் சந்தையும் அவருடைய குறைவையாக கடந்த ஆண்டினை சந்தித்தவர்களை எல்லாம் அகற்றி புதிய ஆண்டினே, புதிய இன்னொரு ஆண்டினை அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரை என் ஜீவன் சுகம்பலம் பெற்று சாட்சியாக இருக்க அருள்புரி. அவ்வண்ணமாகவே ஆண்டவர் திருமண ஆண்டினை கண்டவருடைய வாழ்க்கையிலே இன்னொரு ஆண்டினை புதுப்பித்து தங்களுடைய வாக்குறுதியோடு உடன்படிக்கையோடு உங்களோடு உறவு கொண்டு வாழ செய்திருக்கிறேன். அதற்காக நன்றி. கணவன் மனைவியாக திருமண ஆண்டினை ஆண்டவரே கண்டுகொண்ட உள்ளங்கள் இனி ஆண்டவரே காலையில் நெஞ்சங்கள் யாருடைய வாழ்வும் செயல்பட இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உள்ளங்களையும் சிறப்பாக திருச்சபை மக்களுடைய திருமண ஆண்டிலும் திரு ஆண்டவரால் கொடுத்திருக்கிற இன்னொரு ஆண்டின் தயவுக்காக நன்றி. நேர்த்தாமே ஆண்டவரே ஆசீர்வாதம் என்கிற ஐஸ்வர்யத்தால் 10:22 நீதிமொழிகளின் படி 28:20 அது உண்மையானவர்கள் மேல் பரிபூர்ணமாய் வந்து தங்கும் என்று சொல்லி இக்குடும்பங்களிலே பூர்ணமாய் வந்து தங்கி வழி நடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வேண்டுகிறோம். வாரம் ஆவின் அருளை அவர்களுக்கு தாரும். வரப்போகிற ஆண்டு முழுவதும் இந்த திருமண ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய அவள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்களும் பிதாவே. நிறைவாக நாம் ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசிக்கிறதால் அன்பான இறைவனுடைய அன்பின் பாதத்திலே நாங்கள் வருகிறோம். அருள் நிறைந்த உங்களுடைய திருக்கரங்களில் எங்களை தருகிறோம். தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளை நேரே பாதுகாத்துபடி நடத்திட இந்த நாளில் கலந்து கொண்ட யாவரையும் உள்ளங்கை வைத்து நீ வழி நடத்திட வேண்டுகிறோம். ஆவியானவரே, இப்படி வந்த கரங்கொண்டு ஒரு பிள்ளைகளை பாரும். உங்களுடைய தேவாவின் திருக்கரத்தால் ஒவ்வொரு உள்ளங்களையும் முடித்தாலும் தேவ சமூகம் பிரசன் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் ஒரு பிள்ளைகளோடு நின்று இருந்து ஆண்டவரே என்னென்ன சுக பலவீனங்களோடு ஒரு பிள்ளைகளும் நாடி தேடுகிறார்களோ ஜபத்திலே விசுவாசத்திலே அவர்கள் ஆண்டவரை தரித்திருந்து உங்களை நோக்கி கூப்பிடும் வேளையில் மறுபுத்தரம் கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் எண்ணங்களையும் பரிபூர்ண ஆசுவாத நன்மையினால் பரிபூர்ண சுகபல ஜீவத்தில் அவர்களுக்கு பதில் தந்து வழி நடத்தி காத்திட கடந்த நாட்களை காட்டில் வரப்போகிற நாட்கள் ஆசீர்வாதமாக இருந்திட அருள் திருச்சுமையார் யாவரையும் ஆங்காங்க அவருடைய இல்லங்களிலே இதை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் எண்ணங்களிலும் இந்த தேவ வல்லமை நாமே முழுமையாய் தங்கிருந்து வழி நடத்தி காத்திட இந்த அடிமை வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் கேளும் எந்த தூய நேச நல்ல பிதாவே. தலைவனைக்கு நாம் நிறையாசம் பெறுவோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு தூய ஆவியின் வழிநடத்துதல் பாதுகாப்பு பராமரிப்பாக நேராக கொண்டரும் உங்கள் ஒவ்வொருவரோடு இன்றும் வேண்டும் சதா காலங்களில் நிறைவாக என்றென்றும் தங்கியிருப்பதாக. நிறைவு பாடலாக கீழ்கண்ட பாமாலை நாம் எல்லோருமாக சேர்ந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, அந்த வழிபாடு முழுவதும் இருந்தவரே, இனி வாழ்க்கையில் உலகத்திற்குள் சென்று உமது பிள்ளைகளாக இவர்கள் ஆண்டவரே தங்கள் செயல்களில் ஈடுபாடு கொண்டுகிற போது அவருடைய எங்கிருந்தாலும் உங்களை நோக்கி கூப்பிடும் வேளையில் மருத்துவம் கொடுத்து ஆசீர்வதித்து காத்து நீண்ட ஆட்சி லட்சிப்பால் அனைவரையும் நீ தாங்கிட வேண்டுகிறேன். ஜெபம் என்ற தூயநேச நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ ஆசீர்வாதத்தோடு நாம் அனைவரும் சென்று வருவோம்.